நீங்க இருந்ததை நான் பார்க்கல. நல்லா இருக்கீங்களா? உங்களுக்கு ஒன்று தெரியுமா, எங்கள் செக்ஷனில் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு மீட்டிங் நடந்துச்சு. அது என்ன மீட்டிங்னா ஹோம் அண்ட் ஃபேமிலி மீட்டிங், அதாவது குடும்பங்களுக்கான மீட்டிங். இந்த மீட்டிங்கில் ஒரு கேம் நடத்தினாங்க. அது என்னன்னு தெரியுமா? அது பார்க்கறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அந்த கேமில் ஒரு ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் கொண்டு வந்து 2 சேர்ல உட்கார வச்சாங்க. 2 பேரையும் பற்றி அவங்க 2 பேருக்கும் எவ்வளோ நல்லா தெரியும் அப்படின்னு பார்க்க ஒரு சில கேள்வியெல்லாம் கேட்டாங்க. இதில் ஒரு குடும்பத்தில் கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட 40 வருஷம் ஆயிருக்கும். அப்போ 40 வருஷமா அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபும் ஒன்றா இருந்திருக்காங்க. அப்படின்னா அவங்க 2 பேருக்கும் அவங்கள பற்றி ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கும்னு நினச்சேன். ஆனால் அந்த கேமில் கொஷின்லாம் கேட்க ஆரம்பித்தாங்க. அது விளையாட தான் தெரிஞ்சிச்சு அவங்க 2 பேருக்கும் மாற்றி விஷயங்கள் தெரியாதுன்னு. வீட்டில் இருக்கிற 2 பேருக்கே ஒருத்தர் பற்றி நல்லாவே தெரியல. ஆனால் எத்தனை 1000 பேர் இருந்தாலும் அதில் ஒருத்தரை பற்றியும் தனித்தனியாக ஒருத்தருக்கு நல்லா தெரியும். அவர் யார் இந்த படத்தில் பார்ப்போமா? இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சிலர் உடன்பள்ளி படத்தை படிக்க வந்திருக்க உங்கள் எல்லோரும் நான் அன்போடு வரவேற்றுக் கொள்கிறேன். இப்போ நம்ம 3வது காலாண்டுக்குள்ள இருக்கோம். இந்த 3வது காலாண்டோட முதல் பாடத்தில் நம்ம இப்போ படிக்க போகிறோம். பாடத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஜெபம் செய்வோம். அன்புள்ள பரமபிதாவே, இந்த வார பாடம் படிக்கும்போது என் கூட இருங்க. இந்த பாடம் எங்கள் வாழ்க்கை இருக்கிறதுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. நாங்கள் ஞாபகம் இருக்கிறதுக்கு உதவி செய்யுங்க. எல்லாரும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் அன்பின் பரம தகப்பனே, ஆமீன். இந்த வார பாடத்தோட தலைப்பு புது சீடன். இந்த வார பாடத்துக்கான மனப்பாட வசனம் அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 8வது வசனம். எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளா இருப்பீர்கள். இந்த வார பாடத்துல நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, இயேசு நண்பர்களுக்கு இயேசு நல்லா தெரியும். எல்லாமே டக்குன்னு நடந்த மாதிரி இருந்துச்சு. இப்பதான் இயேசு தோட்டத்துல கைது செஞ்ச மாதிரி இருந்துச்சு. அவர் கைது பிடிக்கும் போது சீசர்கள் அவங்க எல்லாரும் தனியாக விட்டுட்டு ஓடிட்டாங்க. கைது பண்ண எல்லாருமே சிலுவையில் அறைங்க அப்படின்னு சொன்னாங்க. கண்ணை மூடும் போதெல்லாம் அந்த சத்தம் காதல கேட்டுக்கிட்டே இருக்கு. ஏசு சிலுவையில் அறையப்படும் போது அந்த காட்சி ரொம்ப கொடூரமா இருந்துச்சு. ஏசு இறந்தது அந்த ஓய்வு நாளோட ஆரம்ப நாளா இருந்துச்சு. அதனால எல்லாரும் வேகமா ஓய்வு நாளுக்கு ஆயத்தமாக போயிட்டாங்க. ஓய்வு நாள் முடிச்சு ஞாயிற்றுக்கிழமை வெடிகிற நேரத்துல சில பெண்கள் ஏசு உயிர் எழுந்துட்டாரு, அவர் உயிரோட இருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. அது அவங்களால நம்பவே முடியல. ஏறக்குறைய ஏசு உயிர் தெரிஞ்சதுக்கு அப்புறம் 40 நாள் அவரு சீஷர்கள் கூட இருந்தாரு. அதுக்கப்புறம் அவர் எல்லாரோட கண்களுக்கும் பார்க்க பரலோகத்துக்கு மேலே ஏறி போயிட்டாரு. அவர் சொன்ன மாதிரி எல்லாரும் மேலறையில ஒரு இடத்துல கூடி இருந்தாங்க. அங்க ஏறக்குறைய 120 பேர் இருந்தாங்க. அவங்க எல்லாரும் ஒரே மனசோட ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்க. இதுக்கு நடுவில் பேதுரு ஏஞ்சி நின்று பேசினாரு. நம்ம கூட இருந்த யூதாஸ் இறந்து போயிட்டான். அது பதிலாக நம்ம கூட வேற யாரும் நம்ம தேர்ந்தெடுக்கணும். ஏசு நம்ம கூட இந்த உலகத்துல இருந்த நாளெல்லாம் அவரை பத்தி நல்லா தெரிஞ்சவர் ஒருத்தர் தான் நான் அவருக்கு அடுத்த சீடனா தேர்வு செய்யணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. உடனே அங்க இருந்த கொஞ்சம் பேரு யோசிப்பை தேர்வு செய்யலாம் அப்படின்னு சொன்னாங்க. இன்னும் கொஞ்சம் பேரு மத்திய தேர்வு செய்யலாமே அப்படின்னு சொன்னாங்க. இப்போ 2 பேர் இருந்தனால யாரை தேர்வு செய்யறது அப்படின்னு யோசித்தாங்க. உடனே அவங்க எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணாங்க. ஆண்டவரே, எல்லாரோட இருதயமும் உங்களுக்கு தெரியும். இது 2 பேர்ல யூதாஸ் ஒரு இடத்துல யாரை நாங்க வைக்கிறோம் நீங்க நினைக்கிறீங்க, அதை நாங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க உதவி செய்யுங்க அப்படின்னு ஜெபம் பண்ணிட்டு அவங்க யோசிப்போட பேர்லையும் மத்தியோட பேர்லையும் சீட் எழுதி போட்டு குலுக்கி போட்டாங்க. இந்த சீட்டு குலுக்கி போட்டதுல மத்தியோட பேரை தேர்ந்தெடுத்தாங்க. இப்போ இயேசு கூட இருந்த இந்த 11 பேரோட இந்த மத்தியாவும் சேர்ந்து 12 அப்போஸ்தலர்கள் ஆனாங்க. இந்த 12 பேரும் ஆண்டவர் சொன்ன ஒரு முக்கியமான காரியத்தை செய்ய வேண்டியதா இருந்துச்சு. அதுதான் நீ நம்ம மனப்பாட வசனத்துல பார்த்தோம். அதாவது இந்த உலகம் முழுசும் போய் எனக்கு சாட்சிகளா இருப்பீங்கன்னு சொன்னாரு. அப்படின்னா என்ன? ஆண்டவரோட 2வது வருகை வரைக்கும் இந்த உலகத்துல இருக்கிற நீங்களும் நானும் அவரை பத்தி எல்லார்கிட்டையும் சொல்றது அவசியமா இருக்கு. இதுதான் ஆண்டவர் சாட்சிகள் இருப்பீங்கன்னு சொன்னாரு. இன்னைக்கும் ஆண்டவருக்கு நிறைய சீஷர்கள் தேவைப்படுறாங்க. அதாவது நம்மளுடைய போதகர்கள் போல இயேசு பத்தி எல்லாருக்கும் சொல்றதுக்கு நிறைய பேர் தேவைப்படுறாங்க. இந்த ஒரு முக்கியமான வேலையை ஆண்டவர் நம்ம செய்யணும்னு ஆசைப்படுறாரு. நான் முதல்ல சொன்ன கேம்ல கேட்கப்பட்ட ஒரு கேள்வி, உங்க கணவருக்கும் மனைவிக்கும் என்ன ரொம்ப ஆசை அப்படின்னு கேட்டாங்க. அதுல அவங்க 2 பேருமே தப்பான பதில் தான் சொன்னாங்க. இன்னைக்கு இயேசு நம்ம வேதத்திலே அந்த பதில சொல்லியிருக்காங்க. அவரோட ஆசை என்னன்னா நம்ம அவரோட சீஷர்களாய் உலகத்துக்கு அவரை பத்தின செய்தியை சொல்லணும்னு.
அதனால அவரோட ஆசை நமக்கு தெரிய வேண்டியதா இருக்கு. இன்னைக்கு பாடத்தில் நம்ம கத்துக்கிட்ட ஒரு முக்கியமான காரியம், இயேசுவை பத்தி ஒரு நண்பர்களுக்கு நல்லா தெரியும் தான். அப்ப நம்ம நண்பரோட ஆசையை நிறைவேற்றி வைக்கணும் வேண்டியதானே. நான் என் நண்பரான இயேசுவோட ஆசையை நிறைவேற்றணும்னு நான் நினைக்கிறேன். நீங்க அப்படி பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? இந்த பாடத்தை கூட சேர்ந்து படிச்சதுக்காக நன்றி. பாடத்தை முடிக்கிறதுக்கு ஜெபம் செய்வோம். அன்புள்ள பரம்பிதாவே, இந்த வார பாடம் படிக்கும்போது என் கூட இருந்ததுக்காக நன்றி. நாங்கள் இந்த பாடத்துலேருந்து கற்றுக்கிட்டது, உங்களோட நண்பராக இருக்கிறனால நாங்கள் உங்களோட செய்தியை நாங்கள் எல்லாருக்கிட்டையும் சொல்கிறது நாங்கள் கற்றுக்கிட்டோம். நாங்கள் அதே போல் செய்கிறதுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. நீங்கள் எங்கள் நண்பராக இருக்கிறதுக்கு நன்றி. நாங்கள் உங்களை பற்றின செய்தியை மற்றவங்ககிட்ட போய் சொல்கிறதுக்கு உதவி செய்யுங்க. பார்க்குற கேட்குற எல்லாரும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் அன்பின் பரம தகப்பனே. ஆமீன்.